வணக்கம். இது RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நிசர்காலயாவின் ரூட் ஆயில் மற்றும் ஷாம்பு மற்றும் ஹேர்பாலயாவின் டயோபட்டோ ரைஸ். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையிலே இன்று வெள்ளிக்கிழமை நேயர்களாகிய உங்களின் கேள்விகளுக்கு நேரலையில் பல்வேறு கட்சிகளை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள், சிறப்பு ஆளுமைகள் நேரலையில் உங்களின் கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைய இந்த வார சிறப்பு கேள்வி நேரத்தின் முக்கிய ஆளுமை யார்? திரையில் ஒரு காணொலியின் மூலமாக பார்க்கலாம். எங்கும் எதையும் எப்பொழுதும் துணிச்சலாகவும் ஆணித்தரமாகவும் பேசக்கூடியவர். சிரித்துக்கொண்டே எந்த செய்தியாக இருந்தாலும் நறுக்கு தெரித்தார் போல் தெரிவிப்பவர். தந்தை பெரியார் ஈவேராவின் அண்ணன் கிருஷ்ணசாமியின் பேரன். 1948 ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் நாள் திரு EVK சம்பத் திருமதி சுலோச்சனா தம்பதியருக்கு மகனாக ஈரோட்டில் பிறந்தவர். மாணவர் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், ஈரோடு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் என படிப்படியாக கட்சி பதவியில் அடுத்தடுத்த நிலைக்கு உயர்ந்தவர். காங்கிரஸ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர். 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக மூத்த தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் போட்டியிட தயங்கிய போது துணிச்சலாக களம் கண்டவர். முன்னாள் தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராகவும் மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை இணை அமைச்சராகவும் பணியாற்றி தற்போது 3வது முறையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பதவி வகித்து வரும் EVKS இளங்கோவனுடன் தான் இன்றைய கேள்வி நேரம். திரு EVKS இளங்கோவன் அந்த காணொலியில் சொல்லப்பட்டது போலவே பரபரப்பான பேச்சுக்களுக்கும் மிக நகைச்சுவையான கருத்துக்களுக்கும் பல நேரங்களில் மனதை பட்டதை மிக பளிச்சென்று அரசியல் வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு பதிவு செய்து வரக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு EVKS இளங்கோவன் இன்றைய சிறப்பு ஆளுமையாக உங்களின் கேள்விகளுக்கு அமர்ந்திருந்தே வாங்குங்கள். நல்லது. உங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க எங்களோடு இணைந்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். பொதுவாக நேர்காணல்கள் 1-to-1 என்று சொல்லக்கூடிய சிறப்பு நேர்காணல்கள், குழு விவாதங்களில் கூட பங்கெடுத்திருப்பீர்கள். நேரலையில் மக்கள் தொலைபேசியின் வாயிலாக கேள்விகளை கேட்டிருப்பார்கள். திரையில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஊர்களிலிருந்து நேரலில் கேள்வி கேட்கிறார்கள். முகநூலில் ஏராளமான கேள்விகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எந்த விதமான எடிட்டிங்கும் இல்லாமல், எதுவும் சென்சார் செய்யப்படாமல் அப்படியே கொடுக்கப்பட இருக்கிறது. எப்படி உணர்கிறீர்கள்? இது எனக்கு புது அனுபவம். ஏனென்றால் நான் கிட்டத்தட்ட 1900 மன்னிக்க வேண்டும், கடந்த 14 வருடங்களாக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருக்கின்றேன். பல விவாதங்களில் கலந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இதுதான் இந்த ஃபேஸ்புக்னு சொல்கிறீங்களே, ஃபேஸ்புக், ட்விட்டர் இது மூல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எனக்கு இதுதான் முதல் தடவை, புதிய அனுபவம் கூட. நல்லது. கோவை, மதுரை 2 ஊர்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் நேயர்கள் இணைப்பிற்கு வந்திருக்கிறார்கள். முதல் கட்டமாக எந்த ஊருக்கு போகலாம் நீங்களே சொல்லுங்க, அல்லது சமூக வலைத்தள கருத்துக்களுக்கு போகலாமா? எல்லாம் உங்களுடைய ஆப்ஷன். இருந்தாலும் உங்களுடைய கோவை உங்களுக்கு தொடர்புடைய மண் என்பதால் யார் இப்போது காத்துக் கொண்டிருக்கிறார்களோ கோவைக்கு செல்லலாம். கோவையிலிருந்து நேயர்கள் இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க. வணக்கம். விரைவாக உங்களுடைய பெயர், கேள்வி. நான் அதை பார்த்தே பேசலாம் இல்லையா? நீங்க கேள்வி அதை பாருங்க, பதில் என்னை பார்த்து சொல்லலாம். தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் அறக்கட்டளைக்கு அதன் அறங்காவலர்களாக வெளிமாநிலத்தவர்களே அகில இந்திய தலைமை நியமிச்சிருக்குது. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் மீது அகில இந்திய தலைமைக்கு நம்பிக்கை இல்லையா? இந்த கேள்வி உள்நோக்கத்தோடு கேட்கப்படுகிறதா என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் காங்கிரஸ் என்பது ஒரு அகில இந்திய இயக்கம். இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸை பொறுத்தவரையில் இன்றைக்கு இந்தியாவில் கன்னியாகுமரியிலிருந்து மேலே காஷ்மீர் வரை, இந்த பக்கம் கல்கட்டாவிலிருந்து அந்த பக்கம் பாம்பே வரை பரவி இருக்கின்ற மிகப்பெரிய கட்சி என்பது காங்கிரஸ் ஒன்றுதான். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் ஒரு சிறிய வளையத்திற்குள் நாங்கள் எப்போதும் எங்களை உட்படுத்தி கொள்ள மாட்டோம். இன்றைக்கு காங்கிரஸ் அறக்கட்டளைக்கு 5 பேர் இருக்கின்றோம்.
யசோதா அவர்கள், திருமதி யசோதா அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போல் சுதர்ஷன் நாச்சியப்பன் இருக்கின்றார். அதே போல் நான் இருக்கின்றேன். அடுத்தது மூதறிஞர் ராஜாஜி அவர்களுடைய பேரனாக இருக்கின்ற கேசவன் அவர்கள் இருக்கின்றார்கள். அதோடு ஓரா, மோத்திலால் ஓரா என்பவரை தனிப்பட்ட முறையிலே அறக்கட்டளைக்கு அவரை அதிலே உறுப்பினராக்கவில்லை. மாறாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொருளாளர் என்ற முறையில் அவரை இப்போது அறக்காவல உறுப்பினர்களில் ஒருவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இதில் ஒன்றும் வினோதமோ அல்லது ஏன் தமிழகத்தில் இருக்கின்றவர்களை நியமிக்காமல் வெளியே இருக்கின்றவர்களை நியமித்து என்பதெல்லாம் தேவையில்லாத ஒரு. நம்ம மதுரைக்கு போகலாம். மதுரை நேயர்கள் விரைவாக இணைப்பிற்கு வந்திருக்கிறீர்கள். விரைவாக உங்களுடைய பெயர், கேள்வி. மதுரை. நல்லது. நான் மீண்டும் கோவை நேயர்களுக்கே வழிவிடுகிறேன். கோவை நேயர்கள் இணைப்புக்கு வந்துட்டீங்க. மதுரை சற்றே தாமதமாகிறது, கேள்வி யோசிச்சுட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். கோவை நேயர்கள் மீண்டும் விரைவாக உங்களுடைய பெயர், கேள்வி. 600 தமிழக மீனவர்களின் படுகொலைக்கும் இந்த தமிழர்களோட தொடர் துன்பத்திற்கும் காரணமான கச்சத்தீவை மீட்கிற பிரச்சனையில் உங்களோட கோரிக்கை என்ன, உங்களோட தீர்வு என்னங்க? எனக்கு புரியல அந்த கேள்வி. இல்ல, மீனவர்களுடைய பிரச்சனைக்கு தொடர்ந்து காரணமாக இருப்பது கச்சத்தீவு தான் என்று அவர் ஒரு வாதத்தை வைக்கிறார். இந்த கச்சத்தீவு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதை காங்கிரஸ் கட்சி இதற்கான தீர்வாக கச்சத்தீவை மீண்டும் இந்தியாவிற்கு பெறுவதற்கு காங்கிரஸ் கட்சி என்ன நினைக்கிறது? கச்சத்தீவை பெறுவதன் மூலமாக மீனவர்கள் பிரச்சனை தீரும் என்று நம்புகிறீர்களா? இந்த பிரச்சனைக்கான மீனவர்கள் பிரச்சனைக்கான தீர்வாக நீங்கள் எதை நினைக்கிறீர்கள்? என்னை பொறுத்தவரையில் மீனவர்களுக்கு இருக்கின்ற பல பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனையாக கச்சத்தீவு இருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் கச்சத்தீவை மீட்போம் என்று சொல்லிதான் மத்திய அரசில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது. தேர்தல் சமயத்தில் தமிழக பாஜக தலைவர்கள் பேசிய பேச்சுகளில் கச்சத்தீவை மீட்போம் என்று. ஆகவே ஆட்சிக்கு வந்தவர்கள் அதை மீட்க வேண்டும். ஏன் மீட்காமல் இவ்வளவு நாள் இருக்கின்றார்கள் என்று எனக்கு புரியவில்லை. நம்ம சமூக வலைத்தள கேள்விகளுக்கு செல்லலாம். சமூக வலைத்தளத்தில் ஏராளமான கேள்விகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சமூக வலைத்தள கேள்விகள். பஷீர் ஜே EVKS அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். ப. சிதம்பரம் அவர்கள் ஒரு பொருளாதார மேதை என்று அனைவரும் அறிந்ததே. மேலும் மத்திய அமைச்சராக பல முறை திறம்பட செயல்புரிந்தவர் என்ற முறையில் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் பொறுப்பை அவரிடம் கொடுத்தால் மேலும் திறம்பட செயல்படுவார் என்று தமிழக மக்களாகி நாங்கள் நினைக்கிறோம். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் உங்களுடைய ஆதரவுக்கு அவருக்கு தொடர்ந்து கிடைக்குமா? இந்த கேள்வியை கேட்பதனால் நான் பாசியின் ஆதரவாளன் என்று நினைத்துவிட வேண்டாம். நான் பார்த்து வியர்ந்த தலைவர்களில் நீங்கள் தான் முதலிடத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்தியா வரும்பொழுது கண்டிப்பாக உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலில் உள்ளவன் நான்கிறார். ஐ திங்க் அவர் அயலகத்தில் இருக்கிறார் நினைக்கிறேன். வெளிநாட்டில் இருக்கின்ற தாங்கள் தங்களுடைய ஆலோசனையை சொல்லி இருக்கின்றீர்கள். உண்மையாலுமே நான் சொல்கின்றேன், உண்மையாலுமே தமிழக மக்களும் ஒட்டுமொத்த காங்கிரஸ் ஊழியர்களும் சிதம்பரம் அவர்கள் தலைவராக வர வேண்டும் என்று விரும்பினால் ஒரு நொடி கூட நான் அதற்கு தடையாக இருக்க மாட்டேன். அது மட்டுமல்ல, அப்படி ஒரு நிலை ஏற்படுகின்ற பட்சத்தில் கண்டிப்பாக என்னுடைய முழு ஒத்துழைப்பும் சிதம்பரத்திற்கு நான் தருவேன். இடும்பவனம் கார்த்திக் ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறார். நாட்டை அரை நூற்றாண்டுகளாக ஆண்டது காங்கிரஸ் கட்சி தான். இந்த காலகட்டத்தில் தான் லட்சக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். அந்த காங்கிரஸ் கட்சி விவசாயிகளின் தற்கொலை குறித்து தற்போது பேசுவது என்பது சாத்தான் வேதம் ஓதுவது போல் இல்லையான்னு கேட்டுக்கிறார். அதாவது ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாதத்திற்காக காங்கிரஸ் காலத்தில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பதை வாதத்திற்காக ஏற்றுக்கொள்வோம். ஏன் அப்போது தற்கொலை காங்கிரஸ் ஆட்சியில் செய்தவர்கள் மீண்டும் இந்த ஆட்சியிலும் தற்கொலை செய்ய வேண்டும் என்று ஏதாவது அவசியமா? அப்படி நிச்சயமா கிடையாது. ஆனால் நீங்க உங்கள் ஆட்சியிலேயே அத்துணை லட்சக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கின்ற பொழுது லட்சக்கணக்கான என்பதை நான் ஒத்துக்கொள்ள முடியாது. இருக்கலாம், சில பேர் இருக்கலாம். நான் இல்லை என்று ஆயிரக்கணக்கான நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஆட்சிக்கு வந்தவர்கள் என்ன சொன்னார்கள்? காங்கிரஸ் ஆட்சியில் ஏற்பட்ட துயரமான சம்பவங்கள், மோசமான சம்பவங்கள் எங்கள் ஆட்சியில் வராது, நாங்கள் எல்லோருக்கும் தீர்வு காணுவோம் என்று சொல்லிதானே ஆட்சிக்கு வந்தார்கள். ஆகவே ஆட்சிக்கு வந்தவர்கள் ஏற்கனவே விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கின்றார்கள் பல ஆண்டுகளாக, ஆகவே இப்போதும் செய்கின்றார்கள் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு புரியவில்லை. நீங்கள் திருடனை பிடித்தால் திருடனவன் நான் மட்டுமா திருடினேன், இன்னொருவனும் திருடவில்லையா என்று சொன்னால் எவ்வளவு நியாயமாக இருக்குமோ அதுபோல்தான் இந்த வாதமும். மதுரை நேயர்கள் இணைப்புக்கு வந்துட்டாங்க. விரைவாக மதுரையிலிருந்து உங்களுடைய பெயர், கேள்வி.
வணக்கம், நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். பிரபுன்னு சொல்லி பேர். காங்கிரஸ் கட்சி பழமை வாய்ந்த தேசிய கட்சி, பலம் வாய்ந்த கட்சியும் கூட. அப்படி இருந்தும் தமிழ்நாட்டில் ஏன் சார் கூட்டணி சார்ந்தே இருக்குது? ஏன் கூட்டணி எதிர்பார்த்தே இருக்க வேண்டிய நிலை காங்கிரஸுக்கு இருக்கிறது? ஒரு பழமையான கட்சி தானே. இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், காங்கிரஸை பொறுத்து தமிழ்நாடையே எடுத்துக்கொள்ளுங்கள். கூட்டணி இல்லாமல் தமிழக வரலாற்றில் சுதந்திரத்துக்கு பிறகு தனியாக ஆட்சி அமைத்து நடத்திய ஒரே கட்சி காங்கிரஸ் தான். ஆனால் காங்கிரசுக்கு பிறகு வந்த அத்தனை பேரும் 67 இன்று வரை கூட்டணி அமைத்துத்தான் ஆட்சி செய்கின்றார்கள். ஆகவே காங்கிரஸை பொறுத்தவரையில் தனியாக தனி பலத்தோடு கட்சியினுடைய மெஜாரிட்டியோடு ஆண்ட ஒரே கட்சி தமிழகத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் தான். இப்போது எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், எங்களை பொறுத்தவரையில் தனியாக நிற்பதற்கும் நாங்கள் தயார்தான். ஆனால் தேர்தல் நேரத்தில் என்ன சூழ்நிலை இருக்கின்றதோ அதை அனுசரித்து நாங்கள் முடிவெடுப்போம். கோவை நேயர்கள் இணைப்பு வந்திருக்கிறீங்க. கோவையிலிருந்து உங்களுடைய பெயர், கேள்வி. காவிரியில் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுது. அதை ஏன் அகில இந்திய காங்கிரஸ் அது தடுக்க ஏன் முன் வரல? இதோடு இணைந்து சமூக வலைதளத்திலும் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. காவிரியில் மேகதாதுவில் தடுப்பணை கட்டுவதற்கான முயற்சியில் கர்நாடக அரசு ஈடுபடுகிறது. இதை ஏன் காங்கிரசினுடைய தேசிய தலைமை இதை கண்டிக்கவில்லைன்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இதை தடுப்பதற்கான முயற்சி செய்தானு இதே கேள்வியை சமூக வலைதளத்திலும் கூட அவர் கேட்டிருந்தார். நீங்க மேகதாதுவில் அணைக்கட்டு கட்டுவதை, கர்நாடக அரசு கட்டுவதை காங்கிரசின் சார்பாக தமிழகத்தில் முழுமையாக நாங்கள் எதிர்க்கின்றோம். என்னை பொறுத்தவரையில் நம்முடைய நாடு என்பது ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் இருக்கின்ற நாடு. பேசுகின்ற மொழிகள் வேறாகவும், கலாச்சாரங்கள் வேறாகவும், நடைமுறைகள் வேறாகவும் இருந்தாலும் நாம் வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்ற நாடு. ஆனால் இது போன்ற மாநிலத்திற்குள் மாநிலம் ஏற்படுகின்ற இது போன்ற பிரச்சனைகள், இது போன்ற தகராறுகளை நீதிமன்றம் தான் தீர்க்க வேண்டுமே தவிர அகில இந்திய கட்சியினுடைய தலைமை ஒரு முடிவெடுக்க முடியாது. இப்போ எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய கட்சியின் தலைவர் சோனியா காந்தி அவர்கள், அது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியாக இருந்தாலும் சரி, நாங்கள் தமிழகத்திற்காக போராடுகின்றோம். அதேபோல் கர்நாடகாவை பொறுத்தவரையில் அங்கே இருக்கின்ற கட்சி கர்நாடக மக்களுக்கு எது நன்மையோ அதற்காக நீதிமன்றங்கள் தான் அதை சொல்லணும். நீதிமன்றங்கள் சொன்ன தீர்ப்பை மதிக்க மறுக்கின்ற ஒரு முதலமைச்சர் அங்கே இருக்கிறார். அவர் காங்கிரஸ் சார்பான முதலமைச்சர் என்று சொன்னால், நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை சட்டப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று கூட ஏன் உங்களுடைய தேசிய தலைமை அறிவுறுத்தக்கூடாது? எங்களுடைய அதான் நான் சொல்ல வந்தேன். தேசிய தலைமை, எங்களுடைய கட்சியின் தலைவர் என்பவர் சோனியா காந்தி. கர்நாடகா காங்கிரஸ் என்பது அவருடைய ஒரு குழந்தை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்பது அவருடைய இன்னொரு குழந்தை. ஆகவே 2 குழந்தைகளுக்கு பிரச்சனை வரும்போது சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்பதுதான் ஒரு தாயினுடைய நோக்கமாக, கடமையாக இருக்க முடியுமே தவிர ஒரு குழந்தைக்கு ஆதரவு தந்துவிட்டு இன்னொரு குழந்தையை புறந்தள்ளுவது ஆதரவு எதிர்ப்பது நிச்சயமாக அது சாத்தியமில்லாத காரியம். ஒரு தேசிய கட்சிக்கு கேள்வி அப்படிங்கிறது நியாயம் அப்படிங்கிறது ஒன்றாகத்தான் இருக்கும். நீதிமன்றம் சட்டத்தின்படி ஒரு விஷயத்தை நீதிமன்றம் என்பது உச்ச நீதிமன்றம் முடிவான ஒரு முடிவை தீர்ப்பாக தருவையானில் கண்டிப்பாக அந்த தீர்ப்புக்கு ஏற்ப எல்லோரும் நடந்து கொள்வார். உச்ச நீதிமன்றம் காவிரியில் எந்த உறுதியான தீர்ப்பும் கொடுக்கல நீங்க நினைக்கிறீங்களா? முடிவான நீங்கள் கீழ்கோர்ட்டு, மேற்கோர்ட்டு, அப்புறம் காவிரி ஆணையம் எத்தனையோ இருக்கின்றது. உச்ச நீதிமன்றம் தான் அதற்கு ஃபைனல் judgment should be given only by the Supreme Court of India. When that judgment comes, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியெல்லாம் கொண்ட அமர்வு முல்லைப்பெரியாறில் ஒரு தீர்ப்பு குடிக்கிறது. முல்லைப்பெரியார் அணை உறுதியாக இருக்கிறது, அங்கே புதிய அணை கட்ட வேண்டிய தேவையில்லை என்று. அங்கே மீண்டும் கூட ஆய்வுப் பணிகளை கேரள அரசும் நடத்தி கொண்டுதான் இருக்கிறது. ஆய்வு பணிகள் என்பது வேறு, பணிகளை ஆரம்பிப்பது என்பது வேறு. நீங்கள் ஸ்கெட்சு போடுறது, டிராயிங்ஸ் போடுறதுன்றது வேற விஷயம். நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க்கை ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம். உச்ச நீதிமன்றத்தின் முடிவான முடிவு. உச்ச நீதிமன்றத்திலேயே 2-3 தீர்ப்புகள் தர முடியும். 4 பேர் கொண்ட பெஞ்சு, 5 பேர் கொண்ட பெஞ்சு, ஒருத்தர். அதனால உச்ச நீதிமன்றத்தின் முடிவான தீர்ப்பு என்று வரும்போது அதை எல்லோரும் கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும். அதை உங்களுடைய தேசிய தலைமை வலியுறுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இந்த நேரத்தில் இப்போது கொடுக்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பின் பிரகாரமே கேரளா நடந்து கொள்ளவில்லை என்பது எல்லோருக்கும் வருத்தத்தை தருவதோடு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம் தொடரலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இன்னும் கூட பல்வேறு பகுதியில் இன்னும் நேயர்கள் தங்களுடைய கேள்விகளோடு காத்திருக்கிறார்கள். தொலைபேசியின் வாயிலாகவும் நேயர்கள் உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கலாம். திரு EVKS அவர்கள் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க நம்மோடு தொடர்ந்து இணைந்திருப்பார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும்.
சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். இன்று வெள்ளிக்கிழமை இந்த வார சிறப்பு ஆளுமையாக நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார் நம்மோடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திரு EVKS இளங்கோவன். நாம் நேயர்களுடைய கேள்விகளுக்கு போகலாம். அதற்கு முன்னதாக நீங்கள் தொடர்ந்து மிக கடுமையாக எதிர்த்து வருகின்ற தமிழக அரசு ஜெயலலிதா அவர்களின் மீதான சொத்து குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பு 11ஆம் தேதி அளிக்கப்பட இருப்பதாக வந்திருக்கிறது. அந்த முக்கிய செய்தி அது குறித்த விரிவான விவரங்களை அடுத்து வரக்கூடிய 10 மணி செய்திகளில் பார்க்கலாம். நாம் EVKS இளங்கோவன் அவர்களுடனான இந்த சிறப்பு கேள்வி நேரத்தை தொடரலாம். நல்லது, நம்மோடு திரு சமூக வலைத்தள கருத்துக்களுக்கு போகலாம். சமூக வலைத்தளங்களில் குஷ்பு குறித்தான ஏராளமான கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதில் தமிழ்நாட்டினுடைய பெண்கள் குறித்து அவர்களுடைய கற்பு குறித்து குஷ்பு சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அவருடைய கருத்துக்களை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? எந்த அடிப்படையில் அவரை நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டீர்கள்? அவருடைய அந்த கருத்தை தமிழ்நாட்டினுடைய பெண்களை குறித்து கற்பு குறித்து அவர் தெரிவித்த கருத்தை நீங்கள் ஆதரிக்கிறீர்களான்னு ஒரு கேள்வி வைக்கப்பட்டிருக்கிறது சமூக வலைத்தளத்தில். பெண்களை குறித்து அவர் சொன்ன கருத்து என்பது அவருடைய கருத்து. அந்த கருத்தை பொறுத்தவரையில் எனக்கு அது உடன்பாடா இல்லையா என்று சொல்வதற்கு நான் விரும்பவில்லை. காரணம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் இந்த நாட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் கருத்து சொல்வதற்கு உரிமை உண்டு. கடவுள் இல்லை என்று சொல்வதற்கும் உரிமை உண்டு, கடவுள் உண்டு என்று சொல்வதற்கும் உரிமை உண்டு. அந்த உரிமை யாருக்கும் மறுக்கப்படக்கூடாது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் அவரவர் இஷ்டம். ஆனால் நாகரிகமான கருத்துக்களாக இருக்கணும் இல்லையா? பல நேரங்களில் நாகரிகமான கருத்துக்களாக அது இருக்கணும் இல்லையா? என்ன நாகரிகம்? இப்போ நீங்கள் சொன்ன பிரதமர் மோடியை குறித்து நீங்கள் கொரில்லாவோடு ஒப்பிட்டு சொன்ன கருத்தை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளே தீர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து வலியுறுத்துகிறார். நான் திரும்ப பெறவில்லை. ஏன் நான் மோடியை பற்றி மனித குரங்கு என்று நான் ஏன் சொன்னேன் என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர் சோனியா காந்தியை நைஜீரியா பெண்ணுக்கு ஒப்பிட்டு பேசும்போது நான் சொல்ல வேண்டி வந்தது. நைஜீரியா பெண் ஒன்றும் ஒப்பீட்டளவில் குறைந்தவர்களாக நீங்க பாக்குறீங்க. நைஜீரியா பெண் ரொம்ப ஏதோ நைஜீரிய பெண்களை நீங்க நைஜீரிய பெண்களோடு ஒப்பிடுவது அப்படிங்கிறது கேவலம் நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயம் கேவலம் தான். எப்படி கேவலம்? மனிதன் உருவானதே மனித குரங்கில் இருந்துதானே. நீங்கள் அதை எப்படி நீங்கள் நைஜீரிய பெண்ணை சோனியா காந்திக்கு ஒப்பிடலாம் என்று நீங்கள் சொல்லும் போது மோடியை ஒப்பிடுவது தவறு. சரி, அப்படி எடுத்துக்கொண்டால் கூட அந்த அமைச்சர் அதற்காக வருத்தம் தெரிவிச்சார் நாடாளுமன்றத்தில். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க நைஜீரியா பெண்ணோடு சோனியா காந்தியை ஒப்பிட்டது தவறு என்ன என்று கேட்கின்றீர்கள். அதனால் யாரோ கேட்டதா சொல்றீங்க. அப்படி கேட்கும் போது குரங்கோடு மோடியை ஒப்பிட்டது தவறில்லை என்றுதான் என்னுடைய வாதம். நைஜீரிய பெண்ணோடு ஒப்பிட்டு உங்களுக்கு குரங்கு அசிங்கமாக இருக்கலாம், நைஜீரிய பெண் அழகாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நைஜீரிய பெண் அழகற்றவர் என்பதோடு மட்டுமல்ல, அகோரமானவர். குரங்கு என்பது அழகானது என்பது என்னுடைய கருத்து. அப்படி பார்த்தா கூட அந்த கருத்தை தெரிவித்ததற்காக அவர் நாடாளுமன்றத்தில் தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்தார். அவர் வருத்தம் தெரிவித்தது எனக்கு தெரியாது. சரி, நான் இப்ப சொல்றேன், ஆதாரபூர்வமா சொல்றேன். அவர் நாடாளுமன்றத்தில் அதற்காக அவர் வருத்தம் தெரிவித்தார். நீங்க உங்களுடைய கருத்தை சொல்வது உண்மை என்று சொன்னால், குறிப்பிட்ட அந்த தலைவர் வருத்தம் தெரிவித்தார் என்றால் நானும் வருத்தம் தெரிவிக்க தயார். ஆனால் தொடர்ந்து சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ நீங்கள் தனிப்பட்ட முறையில் அநாகரிகமாக நீங்கள் விமர்சித்தால் நானும் மோடியையும் மற்ற தலைவர்களையும் கண்டிப்பாக விமர்சிப்பேன். இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயம் ஊழல் குறித்து அல்லது விவசாயிகளுடைய தற்கொலை குறித்து கேட்ட பொழுது அவர்கள் செய்கிறார் என்பதற்காக நாங்களும் செய்வோம் என்று சொல்வது எந்த அளவில் ஏற்புடைய வாதம்னு ஒரு வாதத்தை வச்சிங்க. அவங்க அப்படி செஞ்சா நாங்களும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான வாதம் எந்த அளவுக்கு ஏற்படுது? இளங்கோவன் என்பவன் முற்றும் துறந்த முடியர் கிடையாது. என்னை பொறுத்தவரையில் நானும் ஒரு சராசரி மனிதன், காங்கிரஸின் உண்மையான ஊழியர். என்னுடைய தலைவியோ என்னுடைய தலைவனையோ எவன் குற்றம் அசிங்கமாக பேசினாலும் அவர்களுடைய தலைவர்களை நானும் தாக்குவேன். நம்ம திருச்சிக்கு செல்லலாம். திருச்சி நேயர்கள் இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க. வணக்கம், உங்களுடைய பெயர், கேள்வி? லெனின், திருச்சி. இன்றைக்கு இந்திய நாட்டில் ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக மத்தியில் காங்கிரஸுடைய ஆட்சி என்பது நடந்திருக்குது. பொருளாதார கோரிக்கைகள், பொருளாதார ரீதியான விஷயங்கள் இன்னைக்கு பிஜேபி கடைபிடிக்கிறது எல்லாமே காங்கிரஸ் விட்டு சென்ற பணியை தொடருவதான் ஒரு பக்கத்து இருந்தாலும், இன்றைக்கு பிஜேபி இந்தியாவில் சிறுபான்மை மக்களை 2ஆம் தர குடிமக்களாக நடத்த வேண்டும், மாட்டுக்கறி உண்பது இன்னைக்கு ஒரு தடையான விஷயம், இப்படி இந்துத்துவ சக்திகளை இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு.
ஒரு பொறுப்புமிக்க எதிர்க்கட்சிங்கிற வரிசையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இதன் மீது எந்த விதமான கவனமும் செலுத்துவதாக எங்களுக்கு தெரியல. அது சம்பந்தமாக உங்களுடைய விளக்கம் எங்களுக்கு தேவை. நான் அருமை தம்பிக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பத்திரிகைகளையும் தொலைக்காட்சியும் பார்க்க வேண்டும். மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது என்று சொன்னதை கடுமையாக அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை தமிழ்நாடு காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியாக இருந்தாலும் சரி, பயங்கரமாக எதிர்த்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, மகாராஷ்டிராவில் கொண்டு வந்த இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதிலே உறுதியாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டுவதோடு மட்டுமல்ல, சிறுபான்மை மக்களுக்கு என்றும் அரணாக இருப்பது காங்கிரஸ் தான். இதை சிறுபான்மை மக்கள் முதலில் உணர வேண்டும். நன்றி. நம்ம மதுரைக்கு செல்லலாம். மதுரை நேயர்கள் இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க. விரைவாக உங்களுடைய பெயர், கேள்வி. வணக்கம், மதுரையிலேருந்து நான் சுகுமார் பேசுகிறேன். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸோட சேர்ந்த கட்சி தான் ஆட்சி அமைக்குமா? காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் ஏற்படும்ங்கிற நம்பிக்கை இருக்குதான்னு கேட்கிறார். இல்லை, உண்மையாலுமே எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைக்கு காங்கிரஸ் தொண்டர்களை பொறுத்தவரையில் உற்சாகத்தோடு இருக்கின்றார்கள். சமீபத்தில் நடந்த 2ஆம் தேதி சென்னையில் நடந்த பேரணியில் கூட நாங்கள் எதிர்பாராத அளவிலே மிகப்பெரிய அளவிலே வந்தார்கள் என்பதோடு மட்டுமல்ல, அதிக அளவிலே இளைஞர்கள் கலந்து கொண்டார்கள். எங்களை பொறுத்தவரையில் வருகின்ற தேர்தலில் தனித்து காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். முடியாத பட்சத்தில் காங்கிரஸ் இல்லாமல் தமிழகத்தில் யாரும் ஆட்சியை அமைக்க முடியாது என்ற சூழ்நிலை வரும் என்ற 100க்கு 100 நம்புகிறேன். காங்கிரஸ் இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாதுன்னா கூட்டணிக்கு தயார். அதிமுகவோடு நிச்சயமாக கூட்டணி கிடையாது. அதை கூட்டணிக்கு தயார், அந்த சூழ்நிலை வரும்போது கூட்டணிக்கு தயாரை ஒழிய எப்படிப்பட்ட கூட்டணி என்பதை பற்றியெல்லாம் அதிமுகவோடு ஏன் கூட்டணிக்கு தயாராக இருக்க மாட்டீங்கன்னு கூட்டணி இருக்க முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு அதிமுகவுடைய மக்கள் விரோத கொள்கைகளை எடுத்து வைக்கின்ற முதல் கட்சியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இருக்கின்றது. அதை நாங்கள் செய்கின்றோம். பாஜகவோடும் நீங்கள் கூட்டு சேர இயலாது, அது சாத்தியமே இல்லாத விஷயம். கண்டிப்பாக, நிச்சயமாக உங்களுடைய ஆப்ஷன்ங்கிறது இடதுசாரிகளாக இருப்பார்கள், திமுகவாக இருக்கும். நிச்சயமாக அதில் யாராக இருப்பார்கள் என்பதை இப்போது சொல்ல முடியும். தேர்தல் சமயத்தில் நாங்கள் நல்லது. கோவை நேர்கள் நிறைவாக, கோவை நேர்கள் விரைவாக இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய நிறைவு கேள்வி. ஐயா வணக்கம், கோவையிலிருந்து ஜீவா. அதிமுக அரசுக்கு எதிராக வந்து அமைச்சர்கள் வந்து ஊழல் செய்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் வெளிக்கொண்டு வரக்காக போராட்டம் நடத்துகிற நீங்கள் தற்போது இருக்கிற சூழ்நிலையில் உங்கள் காங்கிரஸ் கட்சியும் வந்து இந்தியா முழுமைக்கும் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய ஊழல் வந்து மிகப்பெரிய ஊழல்லாம் இருக்குது, அதையெல்லாம் வெளிக்கொண்டு வரலை. அப்போ இது வந்து நீங்கள் செய்கிறது வந்து வெறும் அரசியலுக்காக செய்கிறீங்களா, இல்லை ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு காங்கிரஸுக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்கள் பொதுவாக சொல்கின்றீர்கள். காங்கிரசின் மீது என்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் சொல்லுங்கள். ஒரு குறிப்பிட்ட குற்றச்சாட்டை சொல்லுங்கள், அதற்கு நான் பதில் சொல்கிறேன். காமன்வெல்த் குற்றச்சாட்டில் கல்மாடி குற்றம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் மைண்ட் யூ, even today the allegation has not been proved by any judicial institution. நீங்க சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றத்திற்கு தொடர்ந்து மேலும் மேலும் பல தீர்ப்புகளை பெறுகின்றவரை ஜெயலலிதாவும் அப்படித்தானே. நான் தான் இன்னும் வந்து முடிவாக அவரை ஜெயலலிதா கதை வேற. ஏற்கனவே ஒரு கோர்ட்டில் வந்து அவர் குற்றவாளின்னு சொல்லி ஜெயிலில் அடைச்சி கம்பி எண்ணி கொண்டு. சரி, நீங்கள் கொடுத்த மற்ற அமைச்சர்களுடைய பட்டியல் இப்ப கல்வாடிக்கு வந்து அப்படி வரவே இல்லை. நீங்க கொடுத்த அமைச்சர்களுடைய பட்டியலில் இருக்கு, நான் சொல்றேன். அவருக்கு பதில் சொல்லுமா உங்களுக்கு சொல்லுமா தெரியல. இப்போது நீங்க கல்வாடியை பொறுத்தவரையில் அவர் தரப்பு தவறு நடந்திருக்கிறது என்று கேள்விப்பட்ட உடனேயே கட்சியிலிருந்து நாங்கள் விலக்கி இருக்கின்றோம். கட்சி பதவியில் மட்டும் இருந்துமல்ல, அவரை வந்து நாங்கள் எந்த நிகழ்ச்சிக்கும் கூப்பிடாமல் கட்சியிலிருந்து ஒதுக்கி வைத்திருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு ஜெயலலிதா குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கின்றாரே, அவரை அதிமுக கட்சியிலிருந்து நீக்கியதா? அவர் மீது ஏதாவது நடவடிக்கை கட்சி ரீதியாக எடுக்கப்பட்டதா? இல்ல கிடையாது. 2Gயில் மன்மோகன் சிங்குக்கும் சம்மன் அனுப்பப்பட்டது, திருப்பி அது திரும்ப பெறப்பட்டது. சம்மன் அனுப்பப்பட்டது என்று தெரிய வருகின்றது என்று விசாரிக்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து பத்திரிகையில் சொல்லப்படுகின்ற மாயஜாலங்கள். ஏதாவது நீதிமன்றம் மன்மோகன் சிங்கை குற்றவாளி என்று இதுவரை நிரூபித்திருக்கிறதா அல்லது சொல்லி இருக்கிறதா என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். போகின்ற போக்கில் காற்று வாக்கில் சொல்லுவதையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் கூட சமூக வலைத்தள கருத்துக்களோடும் நேர்களோடும் தொடரலாம். காத்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொலைபேசி அழைப்புகளுக்கும் வழி கொடுக்கிறோம். உங்கள் கேள்விகளோடு காத்திருங்கள். EVKS நம்மோடு காத்திருக்கிறார். சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும்.
சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். உங்களின் கேள்விகளுக்கு நேரலில் பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார் திரு EVK இளங்கோவன். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். திருச்சி நேயர்கள் இணைப்பிற்கு வந்திருக்கிறீர்கள். வணக்கம். விரைவாக திருச்சியிலிருந்து உங்களுடைய பெயர், கேள்வி. என் பேர் வெற்றி செல்வன் சார். ஐயா கிட்ட கேள்வி. ஐயா வணக்கம். தமிழ்நாட்டில் நீங்கள் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கீங்க. தமிழ்நாட்டில் இந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்குறதா நியாயமாக இருக்கும். தமிழகத்தில் இன்றைக்கும் சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் தீண்டாமை கொடுமை என்பது நீடிக்கிறது. காங்கிரஸ் கட்சி என்பது தமிழகத்தில் ஏராளமான நாட்கள் பல சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இன்னமும் சுடுகாட்டில் பொது மேடையில் தகனம் செய்வதில் பிரச்சனை இருக்குது. பல கிராமங்களில் இரட்டை கிளாஸ் முறை என்பது இருக்குது. தலித்துகள் பல இடங்களில் செருப்பணிந்து கூட செல்ல முடியாத நிலை என்பது இருக்கு. நீங்க தலைவராக இருக்கீங்க, நீங்க ஒரு பாரம்பரியமான குடும்பத்திற்கு சொந்தக்காரர் என்ற முறையில் அந்த கேள்வியை கேட்கிறேன். இதற்காக காங்கிரஸ் கட்சி, நீங்கள் அந்த காங்கிரஸ் கட்சியில இப்ப தலைவராக இருந்தாலும் கடந்த காலங்களில் என்ன செய்தீர்கள் அப்படிங்கிறதா? நன்றி. உள்வாங்கிக் கொள்ளப்பட்டது உங்களுடைய கேள்வி, உள்வாங்கிக் கொள்ளப்பட்டது. காங்கிரஸ் கட்சி தீண்டாமை கொடுமைக்கு எதிராக தமிழகத்தில் என்ன செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். தமிழகத்தில், அதாவது இன்னும் தமிழகத்தில் சில இடங்களில் தீண்டாமை இருக்கிறது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். இன்னும் சொல்கின்றேன், தமிழர் என்று சொல்வதற்கே எனக்கு வெட்கமாக இருக்கின்றது. ஆனால் ஒன்று, காங்கிரஸ் என்ன செய்தது என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் வரலாற்றை மறந்தவராகத்தான் நீங்கள் இருக்க முடியும். ஏனென்றால் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்பு நிலைமை எப்படி இருந்தது என்பது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், உங்களுடைய முன்னோர்கள் அனுபவித்திருப்பார்கள். கோயிலுக்குள்ளே செல்லக்கூடாது. ஏன் கோயிலுக்குள் செல்லக்கூடாது? கோயில் இருக்கும் தெருவிலேயே நடக்கக்கூடாது என்ற நிலையெல்லாம் தமிழகத்திலும் கேரளாவிலும் இருந்த நேரம் உண்டு. அப்போதெல்லாம் முதலில் தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் கோயில் இருக்கும் இடத்தில் நடந்து செல்லலாம் என்று கேரளாவிலே போராட்டத்தை நடத்தியவர் அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்த தந்தை பெரியார் என்பதை நீங்கள் மறந்துவிட. அதன் பிறகு அதே தந்தை பெரியார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறியதற்கான காரணிகள் என்ன? நீங்கள் தீண்டாமையை பற்றி பேசும்போது பெரியாருடைய அரசியலை பற்றி பேசுகிறீர்கள். Don't try to divert me. You try to be direct on your question and I'll answer. பெரியாரை பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்றால் நான் தனி விவாதத்தில் உங்களோடு கலந்து கொண்டு பெரியாரை பற்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே முதலில் தீண்டாமையை எதிர்த்தது என்பது காங்கிரஸ் கட்சி தான். அது மட்டுமல்ல, பெரியாருடைய தலைமையில் இருந்த காங்கிரஸ் கட்சி. பெரியாருக்கு பிறகு ஏன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலே தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் நுழைய முடியும் என்பதை செய்து காமிச்சியவர் வைத்தியநாத ஐயர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எல்லாரும் யாராக முத்துராமலிங்கத்தை வரும் காங்கிரஸ்காரர் தான். இன்றைக்கு தமிழ்நாடு கோயில்களிலே எல்லோரும் செல்ல முடியும் என்ற நிலையை ஏற்படுத்தியது காங்கிரஸ். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு சில நிலைமைகள் இருக்கின்றன, நான் ஒத்துக்கொள்கின்றேன், வெட்கப்படுகின்றேன். ஆனால் காங்கிரஸ் ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள. அவர் கேள்வி வேற ஒன்றாக இருந்தது. நல்லது, அதுக்கு நம்ம இன்னும் நிறைய நேர்களுக்கு கேள்விக்கு வழி கொடுக்கணுங்கிறதுனால நான் அடுத்த சமூக வலைத்தள கேள்விக்கு போகிறேன். சமூக வலைத்தளத்தில் தமிமுன் அன்சாரி ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அமைச்சர்கள் மீது தினமும் ஒரு லிஸ்ட் ஊழல் குறித்து வெளியிடுவேன் என்கிறீர்கள். லிஸ்ட் வெளியிடுறது பெரிய காரியமே இல்லை, அதனை ஆதாரத்துடன் வெளியிட வேண்டும். முடியுமா? அப்படி உங்களால் வெளியிட முடியவில்லை என்றால் அரசியல் விளம்பரம் தேடுவதற்காகத்தான் நீங்கள் இந்த போன்ற முயற்சிகளை செய்யலாம்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். என்ன மாதிரியான ஆதாரம்? அரசியல் விளம்பரம் என்பதை நான் கடுமையாக மறுக்கின்றேன். அரசியல் விளம்பரம் என்பது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கோ அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கோ அல்லது EVK இளங்கோவனுக்கோ விளம்பரம் தேவையில்லை. நாங்கள் எல்லாம் ஊரறிந்தவர்கள் தான். அது கட்சியாக இருந்தாலும் சரி, என்னை பொறுத்தவரையில் இருந்தாலும் சரிதான். ஆதாரத்தோடு நான் குற்றச்சாட்டுகளை எழுதி முதல் பட்டியலை ஆளுநரிடம் தந்திருக்கின்றேன். ஆளுநர் அதை உரிய நடவடிக்கை உரிய காலத்தில் எடுக்கவில்லை என்று சொன்னால் தினந்தோறும் ஒரு ஊழலாக ஆதாரத்தோடு வெளியிடுவேன் என்று அறிவித்திருக்கின்றேன். அது கவர்னரிடமிருந்து வருகின்ற பதில் சரியான பதிலாக இல்லை என்றால் அதை நான் செய்வேன். இப்ப ஏதாவது ஒரு ஆதாரம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஏதாவது ஒரு அமைச்சருடைய ஊழலுக்கு கவர்னரிடம் நான் தந்திருக்கின்ற ஊழல்கள் என்னென்ன என்று ஒட்டுமொத்தமாக சொல்லியிருக்கின்றேன் ஒழிய விரிவாக சொல்லவில்லை. அது கவர்னருக்கு கொடுத்த லெட்டருக்கு, மனுவிற்கு ஒரு மரியாதை வேண்டும் என்பதற்காக. ஆனால் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் விரிவான ஆதாரங்களோடு ஒன்றாக நான் வெளியிடுவேன். நையாண்டி நாரதர் ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். கிட்டத்தட்ட இதற்கு இணையான கேள்விதான் அதுவும் அவர் வச்சிருக்கிறாரு. நீங்க தமிழக அமைச்சர்களுடைய அதிமுக குறித்த ஊழல் பட்டியலெல்லாம் வெளியிடுகிறீர்கள், மிக்க மகிழ்ச்சி. திமுக குறித்து ஏன் எதுவும் அவர்களுடைய ஊழல் குறித்து பேசுவதிலே ஒருவேளை கூட்டணிக்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டுக்கிறார். இல்லை, இந்த கேள்வியை பொறுத்தவரையில், என்னை பொறுத்தவரையில்
இன்றைக்கு எப்படி இருக்க வேண்டும், இன்றைக்கு என்ன நடக்கின்றது, நாளைக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதில் தான் என்னுடைய அக்கறை எல்லாம் இருக்கிறதே ஒழிய நேற்று நடந்த விஷயங்களை பற்றி நான் பேசுவதற்கு தயாராக இல்லை. ஊழல் அதிமுக அரசில் ஊழல் மலிந்து விட்டது. அதற்கு மாற்றாக எதிர்க்கட்சிகள் ஓரணியில் சேரணும் நீங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறீர்கள். ஊழலுக்கு மாற்றாக எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரள வேண்டும் என்ற அந்த ஓரணியில் திமுகவிற்கும் இடம் உண்டான்னு கேட்கிறேன். கண்டிப்பாக. கலைஞர் அவர்களும் வரிசையாக சொல்லிக் கொண்டுதானே இருக்கின்றார். கலைஞர் அவர்களும் வரிசையாக சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலும் கூட ஒரு மூத்த அரசியல்வாதி என்ற முறையில் திரு கருணாநிதி அவர்கள் அவருடைய தலைமையில் ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு புதிய அணி அது தேர்தல் அணியாகவும் அமைந்தால் நான் சற்று விளக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதிமுக அரசாங்கத்தின் ஜெயலலிதாவுடைய மந்திரிமார்களின் ஊழல்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு எல்லோரும் முன்வர வேண்டும் என்று சொன்னதுதான் உண்மையை தவிர முன்வருகின்றவர்கள் ஒரே அடியாக சேர்ந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை என்றால் அதற்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கும். அதுதான் சொல்றேன். உறுதியாக அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்று உங்களால் சொல்ல முடியும். ரைட், நீங்க யாரோ கூட்டணிங்கிறத பின்னாடி சொல்லுங்க. உறுதியாக இல்லை என்று சொல்ல முடியுது. பாஜகவோடு உறுதியாக இல்லை என்று சொல்ல முடியுது. உறுதியாக திமுகவோடும் இல்லை என்று உங்களால் இப்ப சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன். சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எதற்காக நான் சொல்ல வேண்டும்? இப்போது தேர்தல் கிடையாது. அடுத்த மாசமா தேர்தல். மே கடைசியிலோ ஜூன் முதல் வாரத்திலோ தேர்தல் கிடையாது. வருவதற்கு ஏறத்தாழ ஒரு வருடம் இருக்கின்றது. ஆகவே இப்போ எங்களை பொறுத்தவரையில் இப்போது நாங்கள் தனித்து நின்று ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் இருக்கின்றோம். தேர்தல் நேரத்தில் அது சாத்தியமா இல்லையா, பிறகு என்ன செய்வது என்பதை அப்போதுதான் யோசிப்போம். திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கப்பட்டிருந்த சமூக வலைத்தளத்தில். நீங்கள் என்னை பொறுத்தவரையில் அவரை பொறுத்தவரையில் பல நேரங்களில் எனக்கும் அவருக்கும் பல வேறுபாடுகள் இருந்திருக்கின்றன. ஏன் காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்குமே பல பிரச்சனைகளில் வேறுபாடு உண்டு. கடந்த காலத்திலும் இருந்தது. இப்போதும் அது பெரிய அளவில் இல்லை என்றால் கூட எதிர்காலத்தில் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் என்னை பொறுத்தவரையில் அரசியலுக்கும் அப்பாற்பட்டு நான் அவரை மூத்த தமிழ்குடி மகனாக மதிக்கின்றேன். அந்த மரியாதை என்றைக்கும் அவருக்கு நான் தருவேன். அதில் எந்த விதமான இந்த கூட்டணி குறித்தும் திமுக தலைவர் கருணாநிதி குறித்தும் ஒரு காணொலி நம்ம மத்தியில் இருக்குது. அந்த வீடியோவையும் நம்ம பார்த்துட்டு வாதத்திற்குள் போடலாம். அந்த காணொலி திமுக தலைவர் திரு கருணாநிதி மற்றும் காங்கிரஸ் என்று அறிவித்திருக்கிறார். இது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான செய்தி எங்களுக்கு. காங்கிரஸ் தொண்டர்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு மன நிம்மதியாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு இவருடைய 2G ஸ்பெக்ட்ரம் போன்ற ஊழல் இவங்க பண்ணி போட்டு இதை நாங்கள் சுமந்து கொண்டு இருக்கின்றோம். எங்களுக்கு இதனால் கெட்ட பேர். ஆகவே எங்களை விட்டு போனது என்பது மிகவும் எங்களுக்கு நன்மை பயக்கின்றது. அது நன்மை பயக்கும், எங்களுக்கு ஒரு நிம்மதியை தருகின்றது. கலைஞரை பத்தி சொல்லணும்னா அவர் எப்படி நன்றி மறந்தாலும் சொல்ல ஆரம்பத்தில்னு சொல்லலாம். என்எஸ் கிருஷ்ணனை எப்படி ஏமாத்தினாரு, அண்ணாவை எப்படி ஏமாத்தினாரு, எங்க அப்பாவை எப்படி ஏமாத்தினாரு, எம்ஜிஆர் எப்படி ஏமாத்தினாரு, நடிப்பிசை புலவர் KR ராமசாமியை எப்படி ஏமாத்தினாரு, SS ராஜேந்திரனை எப்படி ஏமாத்தினாரு, இப்படி இருக்கு. அது ஒரு தனியாரை பத்தி ஒரு புக்கு. பொறுத்தவரையில் யாரோடு வேணுமாலும் கூட்டணி வரலாம், திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர. அது இன்னும் சில நாட்கள் அல்லது 1 மாதங்களில் மிக தெளிவாக தெரியும். தமிழகத்தை பொறுத்தவரை யாரோடு வேண்டுமானாலும் கூட்டணி வரலாம், திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள். இப்பொழுது தேர்தலை ஒட்டி சொல்லலாம் என்று ஒரு சற்றே மாறுபாடு. 2Gயை பொறுத்தளவிலே 2G ஊழலால் நான் முடிச்சிடறேன் கேள்வி. 2G ஊழல் அவர்கள் செய்துவிட்டு எங்கள் மீது பழியை போட்டார்கள் என்று சொன்னீர்கள். ஒரு ஊழலை எதிர்ப்பதற்கு நீங்கள் உங்கள் குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு ஊழல் கட்சியோடு நீங்கள் எப்படி அவர்களையும் ஓரணியில் சேர்க்க முயற்சிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. அதாவது உங்களுடைய கேள்வி நீங்கள் காண்பித்ததே நியாயமில்லாத செயல். காரணம் அது எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது, எப்போது அரசியலை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும். நிரந்தர பகைவர்களும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாது. நாளைக்கு அதிமுகவோடு நட்பு கொள்ள முடியுமா? நீங்கள் இப்ப ஜெயலலிதாவுடைய பழைய காலத்தை பத்தி இப்ப பேசலாமா? சோபன் பாபுவோடு இருந்தது, எம்ஜிஆரை ஏமாற்றியது. நீங்கள் அதெல்லாம் பேசி இப்போ ஜெயலலிதா அதை கம்பேர் பண்ண முடியுமா? நீங்க கடந்த காலம் என்பது வேறு, அது அந்த காலகட்டம், அந்த காலகட்டத்தில் வேறு. ஆனால் இந்த காலகட்டத்தில் அதை முடிச்சு போடுவது நீங்கள் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியை எதிர்ப்பேர் என்று சொன்னார் என்று நீங்கள் கேள்வி கேட்கும் போது நான் நினைத்தேன் இதையோட கூடமா கேட்கிறாரு வித் சம் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்டா உங்க தனிப்பட்ட அப்படி எதுவும் கிடையாது. எங்களுக்கு அந்த மாதிரி காலப்போக்கில் கருத்துக்கள் மாறுவது இயற்கை.
ஒரு மனிதன் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் அனுபவத்தின் மூலம் அவர்களுக்கு புதிய சிந்தனைகள் தோன்றுகின்றன. குழந்தையாய் இருக்கும் போது சரி என்று நான் முடிச்சிடுறேன், நீங்க முடிக்கல, நீங்க முடிக்கிறதுக்கு என்ன உடணும். திஸ் இஸ் நாட் நீங்க பாட்டு கேள்வி கேட்டீங்களா, நான் பதில் சொல்லும்போது நீங்க கேட்கணும். நீங்க மனிதன் வளர வளர கருத்துக்கள் மாறும். புரோஹிபிஷன் வேண்டும், மதுவிலக்கு வேண்டும் என்று சொல்லி மரங்களை வெட்டிய பெரியார் கடைசி காலத்தில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்று சொன்னார். ஆகவே மனிதன் வளர்ச்சி அடைய அடைய அனுபவம் பெற பெற உண்மை சொன்ன கருத்துக்களை மாற்றிக்கொள்வதால் மனித தன்மைக்கும் சிந்தனை உள்ளவர்களுக்கும் சரியாக இருக்கு. சொல்லிய கருத்தை சாகின்ற வரைக்கும் அதே என்னுடைய கேள்வி ரொம்ப தெளிவா சொல்லி 2015 நீங்க காலப்போக்கில் மாறாமல் அப்படியே இருக்குமே. ஒரு சராசரி அறிவுள்ள மூளை உள்ள மனிதன் தவறே இல்லை. நாளுக்கு ஏற்ப காலத்திற்கு ஏற்ப கருத்துக்களை மாற்று. ஏன் ஆத்திகர்கள் நாத்திகர் ஆனது கிடையாது? இல்ல சார், நீங்க நான் தவறான ஒப்பீடுன்னு தோணுது. நான் என்ன ஸ்ட்ரைட்டா கேக்குறேன், 2015 இல்ல சார், நம்ம 2015 கருணாநிதி அடி திட்டில இன்னைக்கு என்ன புகழ்றீங்க? நான் அப்படி கேட்க வரல. நோ 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 அப்படி கேட்கல. திமுகவோடு எந்த இடத்திலும் கூட்டணி கிடையாது. 10 வருஷம் இல்ல இல்ல நோ 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 2013 சார், ஓராண்டிற்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி 2015 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அன்றைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை வேறு. நீங்க அதை இன்னைக்கு முடிச்சு போடுறது மொட்டத்துல ஒரு வருஷம் கழிச்சு அதிமுகவோடான சூழலும் மாறுமான்னு கேக்குறேன். அப்போ தொண்டர்கள் கேட்பதே தொண்டர்கள் இல்லை, கேள்வி கேட்க வேண்டியது மற்றவர்கள். நீங்கள் அவர்களுக்கு வழிவிடாமல் உங்கள் சொந்த கருத்துக்களை என் மீது புகுத்த வேண்டும். சொந்த கருத்து கிடையாது. நீங்கள் ஊழலுக்கு வக்காலத்து வாங்குகிறீர்கள். லஞ்சத்தில் திளைக்கின்ற ஜெயலலிதாவுக்கு வக்காலத்து வாங்குகிறீர்கள். லஞ்சம் வாங்குவது தவறில்லை என்பது போல் சொல்கின்றீர்கள். ஆகவே உங்கள் கருத்துக்களை நான் கேட்க வரவில்லை. எனக்கு நீங்கள் அழைப்பு விடுத்தது பொதுமக்கள் Facebook மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் கேள்வி கேட்பார்கள். இதுவும் மக்களுடைய கருத்து தான். எங்களுக்கு எந்த உள்ளோக்கம் கிடையாது. நிச்சயமா ஒருபோதும் கிடையாது. திருச்சிக்கு செல்லலாம். நாம் திருச்சி நேயர்களுக்கு வெளியிடலாம். திருச்சியில் இந்த வணக்கம் விரைவாக இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய பெயர், கேள்வி. ஐயா வணக்கம் ஐயா, நாங்கள் திருச்சியிலிருந்து காந்தி பேசுகிறேன். தமிழ்நாட்டில் இன்ன வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்க ஒவ்வொரு கட்சியும் நடிகர்களை பேஸ் பண்ணி தான் முதலமைச்சராக இருக்காங்க. அது மாதிரி இப்போதைக்கு உங்கள் சமீபத்தில் உங்கள் கட்சியில் சேர்ந்துருக்கிற நடிகை குஷ்பு முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்பீங்களா? அதுக்கு உண்டான சான்ஸ் இருக்கா? அருமை சகோதரருக்கு ஒன்றை சொல்லிக்கொள்வேன். தமிழ்நாட்டில் நடிகைகளை பொறுத்து தான் நாம் முதலமைச்சர்கள் கொண்டிருக்கின்றார்கள். அது தவறு. காங்கிரஸ் ஆட்சியிலே காங்கிரஸ் முதலமைச்சர் அவர் ராமச்சந்திர ரெட்டியாராக இருந்தாலும் சரி, அல்லது அதற்கு பிறகு முன்பு இருந்த ராஜாஜியாக இருந்தாலும் சரி, காமராஜராக இருந்தாலும் சரி, அப்போது காங்கிரஸ் ஆட்சியில் நடிகைகளை வைத்து அவர்கள் வரவில்லை. இது ஒரு விளக்கம். இரண்டாவது, குஷ்புவை முன்னிறுத்தியவர்களா என்று கேட்கின்றீர்கள். காங்கிரஸை பொறுத்தவரையில் முதலமைச்சர் இவர்தான் அல்லது பிரதம மந்திரி இவர்தான் என்று தேர்தல் முன்பு சொல்கின்ற பழக்கமே கிடையாது. தேர்தல் முடிந்த பிறகு ஜனநாயக முறைப்படி பாராளுமன்றத்திலே மிகப்பெரிய அளவிலே காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரை விரும்புகின்றார்களோ அவர்களை பிரதம மந்திரியாகவும், சட்டமன்றங்களிலே பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் யாரை விரும்புகின்றார்களோ அவர்கள் முதலமைச்சராகவும் வருவதால் எங்களுடைய பழக்கம். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் யாரையும் நாங்கள் முன்னிறுத்துவதில்லை. குஷ்புவை பற்றி நீங்கள் கேட்டீர்கள். குஷ்புவை பொறுத்தவரையில் முன்னிறுத்த மாட்டோம் என்பது வேறு விஷயம். ஆனால் குஷ்பு என்பவர் ஒரு நல்ல சிந்தனையாளர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. விஷயம் தெரிந்தவர். அவர் வெறும் நடிகை என்ற நிலையில் பார்க்காமல் அவரும் ஒரு சாதாரண மனுஷி, அறிவுள்ள மனுஷி என்ற நிலையில் நீங்கள் பார்க்க வேண்டும். நிச்சயமாக. தொலைபேசியின் வாயிலாக ஒரு நேர் இணைப்பு வந்திருக்கிறாங்க. வணக்கம், விரைவாக உங்களுடைய பெயர், கேள்வி. மும்பையிலிருந்து தங்கராஜ் பாண்டியன். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க திரு தங்கராஜ் பாண்டியன். விரைவாக உங்களுடைய பெயர், கேள்வி. அதாவது இந்திய அளவுல தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சி எந்த உணவை மனிதன் உண்ணணுங்கிறத இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் நம்ம நடைமுறைப்படுத்தல. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில தமிழ்நாட்டில் இந்த காங்கிரஸ் கட்சியானது அவங்களுக்கு அகைன்ஸ்டா என்ன செஞ்சிருக்காங்க, என்ன நடவடிக்கை? ஏற்கனவே இந்த கேள்விகளுக்கு பதில் அளித்து விட்டார். மிக கடுமையான தன்னுடைய கண்டனங்களை அதற்கு பதிவு செய்திருப்பதாக ஏற்கனவே அதற்கான பதிலை அளித்திருந்தார். நன்றி. நாம் திருச்சியில் நேர்களுக்கு சொல்லலாம். அவர் அந்த மாட்டுக்கறிக்கான தடை விதிக்கப்பட்டதை குறித்து நீங்கள் என்ன செய்தீர்கள் கேட்டிருந்தார். அந்த கேள்வி தான் நீங்க ஏற்கனவே பதில் சொல்லிட்டீங்க. அதனால தான் நம்ம திருச்சிக்கு சொல்லலாம். திருச்சி நேர்கள் விரைவாக இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய கேள்வி.
வணக்கம் சார், திருச்சியிலிருந்து ராம்குமார். காலங்காலமாக நடந்துட்டு வர காவிரி பிரச்சனையில் இரட்டை வேடம் போடுவதை தேசிய கட்சிகள் எப்போ சார் நிறுத்துவீங்க? இல்லை, மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளில் இரட்டை வேடம் போடுகின்ற ஒரு நிலையை எப்பொழுது தேசிய கட்சிகள், அவர் காங்கிரஸ் மட்டும் சொல்ல, தேசிய கட்சிகள் எப்பொழுது நிறுத்திக் கொள்ளும் அப்படின்னு கேட்கிறார். இல்லை, நீங்கள் தவறாக புரிஞ்சு கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் தேசிய கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு மாநிலத்துக்கு ஆதரவாகவோ இன்னொரு மாநிலத்துக்கு எதிராகவோ அவர்கள் செயல்பட முடியாது. ஏனென்றால் கூட்டாட்சி தத்துவத்தின் பிறகு படி மாநிலங்களுக்கு இருக்கின்ற சர்ச்சைகளில் நீதிமன்றம் மூலமாகவோ அல்லது அரசாங்கத்தினுடைய மத்திய நிறுவனங்கள் மூலமாக தான் தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர தேசிய கட்சிகள் ஒரே முடிவை 2 மாநிலத்தின் மீதும் திணிக்க முடியாது என்பது தெரிந்தது. நாம் சமூக வலைத்தள கருத்துக்களுக்கு போகலாம். சமூக வலைத்தளத்தில் ஒரு கேள்வி, பிரபாகரன் தமிழன் ஒரு கேள்வி முன் வச்சிருக்கிறார். இப்போ உங்கள் கட்சியில் எத்தனை கோஷ்டிகள் இருக்கிறது என்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாமான்னு கேட்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியில், அதிமுகவில், திமுகவில், கம்யூனிஸ்ட் கட்சியில், டாக்டர் கிருஷ்ணசாமி கட்சியில், திருமாவளவன் கட்சியில், பாட்டாளி மக்கள் கட்சியில் எத்தனை கோஷ்டிகள் இருக்கின்றதோ அதை விட குறைவான கோஷ்டிகள் தான் எங்கள் கட்சியில். தூத்துக்குடி இளவரசன் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. சீமான் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை தமிழ் மண்ணை விட்டு ஒழிப்போம் என்று கூறியிருந்தாரே, அதை பற்றி உங்களுடைய கருத்துன்னு கேட்டிருக்கிறார். சீமான் அவர்கள் 2 மாதத்திற்கு முன் கூறிய கருத்துக்களை இப்போது மாற்றிக்கொள்ளக்கூடியவர். ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் நிலைப்பாடு இருக்கக்கூடாது நீங்கள்ல, அதுக்காக 2 வளர்ச்சி நீங்க இல்லையா, ஒரு ஆண்டுக்கு அப்புறம் மாத்திக்கலாம். 2 மாதம் அது நீங்கள் கொச்சைப்படுத்த வேண்டாம். நான் சொல்வது ஒரு பரந்த விஷயத்தை சொல்கின்றேன். சீமானை பொறுத்தவரையில் டூ ஃபாஸ்ட். ஆத்திகராக இருந்தவர் நாத்திகராக மாறுகின்றார். பெரியாரை போழ்ந்தவர் பெரியாரை இகழ்கின்றார். முருகனை போலந்தவர் முருகனுடைய மனைவிகளை இகழ்கின்றார். ஆகவே ஒரு நிலையில்லாத, ஒரு தெளிவில்லாத சிந்தனையோடு இருக்கின்றார். வயது ஆக ஆக அவருக்கு தெளிவு பிறக்கும், சிந்தனை விரியும் என்று. தொலைபேசி வாயிலாக ஒரு நேயர். வணக்கம், இணைப்புக்கு வந்திருக்கிறீங்க, விரைவாக உங்களுடைய பெயர் கேள்வி. கும்பகோணத்திலிருந்து பேராசிரியர் மணிங்க. பேராசிரியர் மணி, கும்பகோணம். சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்வி. மணி, கும்பகோணம். என் மனசுக்குள்ள ரொம்ப நாளா உறுத்திட்டு இருக்க ஒண்ணு, ஈழம் அழிந்த பொழுது முத்துக்குமார் தீக்குளித்ததை மிக கேவலமாக நினைத்து முத்துக்குமார் என்றால் யார் என்று கேட்ட திரு ஈவிகே சிலங்கவர் அவர்களுடைய மனசாட்சி இன்றைக்கு உறுத்துகிறதா உறுத்தவில்லையா? நன்றி நன்றி. அதாவது மிக முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி நான் பல காலமாக பதில் சொல்ல வேண்டும் என்று காத்திருந்தேன். யாரும் முறையாக என்று கேட்கவில்லை. நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். முதலில் ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஈரோட்டில் அன்று நடந்த பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் நான் அன்றைக்கு தான் தேர்தல் நேரத்தில் சென்றிருந்தேன். அப்போது என்னுடைய தேர்தல் மனுவை தாக்கல் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு முன்பு பத்திரிகையாளர்களை பார்க்கும்போது நான் கட்சிக்காரர்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது அவர்கள் கேட்ட கேள்வி, முத்துக்குமாரை பற்றி கேள்வி கேட்டார்கள். எங்களுடைய இன்றைக்குத்தான் நான் இந்த விஷயத்தை சொல்கின்றேன். எங்களுடைய மாவட்ட தலைவரின் பெயரும் முத்துக்குமார். நான் உடனே கேட்டேன், எந்த முத்துக்குமாரை பற்றி சொல்கின்றீர்கள் என்று நான் கேட்டது உண்மைதான். ஆனால் நான் கேட்டது என்னுடைய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரை சொல்கின்றாரா இல்லையா என்பது. எனவே அது தவறாக வந்து விட்டது. அதை வேறு விஷயம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் ஒன்றை சொல்கின்றேன். விடுதலை புலிகள் என்பவர்கள் ராஜபக்சே எவ்வளவு கொடுமைகளை தமிழ் மக்களுக்கு ஈழத்தில் செய்தாரோ அதே அளவிற்கு கொடுமைகளை செய்தவர்கள் புலிகளும் பிரபாகரனும் என்பதில் எனக்கு எந்த விதமான மாறுபட்டும் கிடையாது. எந்த மேடையிலும் நான் இதை சொல்கின்றேன். ராஜபக்சேவை கடுமையாக எதிர்க்கின்றேன், தமிழர்களுக்கு எதிரானவர் என்று சொன்னால் அதே நேரத்தில் பிரபாகரனையும் நான் கடுமையாக எதிர்க்கின்றேன். ஏனென்றால் பிரபாகரன் சர்வகதிகாரி மட்டுமல்ல, தமிழ் ஈழத்தில் இருக்கின்ற தமிழர்களுக்காக போராடிய அத்தனை போராளிகளையும் கொன்றவர் இந்த பிரபாகரன். ஆகவே என்னை பொறுத்தவரையில் என் கருத்து என்றைக்கும் இந்த விஷயத்தில் மாறியது கிடையாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் இலங்கையில் வாழ் தமிழர்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்காகத்தான் பல நல்ல திட்டங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். 50,000 வீடுகளை கட்டி கொடுத்திருக்கின்றோம். 600 கிலோமீட்டருக்கு ரயில்வே லைன்ஸ் ரோடிலே போட்டு கொடுத்திருக்கின்றோம். பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்திருக்கின்றோம். ஆஸ்பத்திரிகளை கட்டி கொடுத்திருக்கின்றோம். பெண்களுடைய வாழ்வுக்கு அவர்களுக்கு நாங்கள் வேலை திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். ஆகவே காங்கிரஸை பொறுத்தவரையில் நாங்கள் ஈழத்தில் இருக்கின்ற தமிழர்களுடைய நல்வாழ்விற்கு சுதந்திரத்தில் முன்பிருந்தே பாடுபட்டு கொண்டிருக்கின்றவர்கள் இன்றைக்கும் இருக்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் தீவிரவாதிகளையும்
பயங்கரவாதிகளையும் எந்த ரூபத்தில் பிரபாகரன் ரூபத்தில் வேற எந்த ரூபத்தில் வந்தாலும் கடுமையாக நாம நிறைவு கருத்தாக நிறைவாக சமூக வலைத்தள ஒரு கேள்விக்கு போயிட்டு போகலாம். சமூக வலைத்தளத்தில் உங்கள் தலைவர் ராஜீவ்காந்தியை கொன்றது தொடர்பாக மறு விசாரணை நடத்த நீங்கள் ஏன் தயாராக இல்லை? மீண்டும் விசாரணை நடத்தினால் உண்மையான குற்றவாளி கைது செய்யப்படுவார்கள் என்ற பயமா அப்படின்னு கேட்டுக்கிறார் தூத்துக்குடி இளவரசன். தூத்துக்குடி இளவரசர் கேட்கின்ற கேள்வியிலே உண்மையே கிடையாது. யார் மறு விசாரணை வேண்டாம் என்று எந்த நேரத்தில் எந்த காங்கிரஸ் தலைவர் சொன்னார் என்பதை அவர் சொல்ல வேண்டும். நல்லது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இதே நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். அப்பொழுது நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர இருக்கிறீர்கள், அவரிடம் ஏதாவது கேள்விகளை வைக்க வேண்டும் என்றால் வைக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அவர் உங்களிடம் ஒரு கேள்வி வைத்திருக்கிறார். இது பதிவு செய்யப்பட்ட கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலையும் நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய கேள்வி. சமீபத்தில் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களை மிக மோசமாக விமர்சனம் செய்திருக்கிறார். அவர் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு விமானத்தில் ஏறுவதை வேறு ஒரு விதமாக அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். நான் கேட்கிறேன், ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவரின் மகனாக ஒரு மிகப்பெரிய கட்சியின் தலைவராக இருந்து கொண்டிருப்பவர் நீங்கள் இப்படி தரம் தாழ்ந்த விமர்சனங்களை செய்யலாமா? தமிழ் இசையை கூட தமிழ் வசை என்று சொல்லியிருக்கிறார். என்னை பற்றி சொல்லவே நான் கவலைப்படவில்லை. தரம் தாழ்ந்த விமர்சனங்களை நீங்கள் வைக்கலாமா என்பது எனது கேள்வி. நான் என்னுடைய அன்பு சகோதரிக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நான் ஏற்கனவே இந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டேன் என்று நினைக்கின்றேன். எங்களுடைய அறுவை தலைவி சோனியா காந்தியை தனிப்பட்ட முறையில் நைஜீரியாவை சார்ந்த பெண்ணாக இருந்தார் என்று மிகவும் அசிங்கமாக பேசிய காரணத்தால் நான் மோடியை பற்றி சொல்ல நேர்ந்தது. ஆனால் இன்றைக்கு வந்தவுடன் நீங்கள் சொன்னீர்கள் என்று நினைக்கின்றேன். அதை பற்றி குறிப்பிட்ட அந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர் வருத்தம் தெரிவித்து விட்டார். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் கூறியதும் நான் வருத்தம் தெரிவிக்கின்றேன். ஆனால் அதே நேரத்தில் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் தனிப்பட்ட முறையில் யார் தாக்கினாலும் நான் அவர்களுக்கு யாரும் யாரையும் அநாகரிகமான வார்த்தைகளில் விமர்சிக்க கூடாது என்பதே ஒரு நாகரிகமான அரசியலாக அனைவருக்கும் என்ன செய்வது. நான் நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் ஒருவர் அநாகரிகமாக பேசும்போது அவர் உணர்ந்து உங்கள் தலைமையின் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த பாசம் எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கிறது. நன்றி. எங்களுடைய அழைப்பை ஏற்றி தொடர்ச்சியான உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு வந்தீர்கள், இணைந்தீர்கள். உங்களுடைய வரவை மதித்து கௌரா புத்தக குழுமத்தின் சார்பாக உங்களுக்கு புத்தகங்கள் பரிசாக கொடுக்கப்பட இருக்கின்றன. ஹெர்பாலயாவின் டயோபெட்டோ ரைஸ், இது சர்க்கரை வியாதி இருந்தால் அல்லது வராமல் தடுப்பதற்கான ஒரு சிறப்பு அரிசி, அதுவும் கூட உங்களுக்கு சிறப்பு பரிசாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மண்ணுகிட்டு கலந்த அரிசி இல்லையே? இல்ல இல்ல, நன்றி. உங்களுடைய நான் தொடக்கத்தில் சொன்னது போல எல்லா இடங்களிலும் பளிச்சென்று ஒரு நகைச்சுவை வெளிப்படும்னு அந்த மாதிரி அந்த நகைச்சுவை மிக நிறைவாக வைத்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. சிறப்பான கேள்விகளை பதிவு செய்த ஒரு நேயருக்கு, நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு அந்த நேயருக்கு கௌரா புத்தக குழுமம் பரிசளிக்கிறார்கள். உங்களுக்கு ஏதாவது சரியான கேள்வின்னு தோணுச்சுன்னா நீங்க. எனக்கு சரியான கேள்வி என்று தோன்றியது தமிழ் வசை, மன்னிக்க வேண்டும், தமிழிசை சவுந்தரராஜன். இதை கூட அவங்க சொன்னாங்க, இதை கூட அவங்க குறிப்பிட்டாங்க. என்னை கூட இப்படித்தான் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் திட்டுறாங்க. அவங்க கூட எங்க காங்கிரஸ் கட்சி தலைவருடைய பெண் தான், மிகப்பெரிய இலக்கியவாதியினுடைய ஒரு மகள் தான், தேசிய குடும்பத்தில் வளர்ந்தவர் தான். இருந்தாலும் இன்றைக்கு அவர் இருக்கின்ற இடத்துக்கு ஏற்ப பாவம் கொஞ்சம் எல்லாத்தையும் வசைப்பாடுவதால் என்னுடைய அன்பு சகோதரி என்ற அவர்களுக்கே இந்த பரிசு நான் தமிழ் இசை என்பதை, தமிழ் வசை என்பதை கொஞ்சம் அவரோடு இருக்கின்ற உரிமையில் கிண்டலாகவும் கேலியாகவும் செல்லமாகவும் அவரை அழைக்கிறேன். நன்றி. நாம இந்த அளவில் நிறைவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சியில் வேறு தலைவர்கள் யாரிடமாவது நீங்கள் கேள்வியை வைக்க விரும்பினால், தமிழிசை உங்களிடம் கேள்வி வைத்தது போல் அடுத்தது பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் வர இருக்கிறார்கள். நீங்கள் யாரிடம் கேள்விகளை வைக்க விரும்புகிறீர்கள்? ஏதாவது வர இருக்கின்ற தலைவரை பொறுத்து தானே நான் கேள்வி கேட்கிறேன். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வர இருக்கிறார் இந்த நிகழ்ச்சிக்கு. உங்களுடைய கேள்வி அவர் வந்தால் அவரிடம். அன்புமணி ராமதாஸ் ஒரு நன்றி சொல்ல வேண்டும். நீங்கள் இப்போது உண்மையாலுமே அரசியல் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் கடந்த காலங்களில் எல்லாம் தமிழ், எங்கேயும் தமிழ், காஃபிக்கு கொட்டை வடி நீர், இதுதான் தமிழ் என்றெல்லாம் சொல்லி நீங்கள் செய்த அந்த நிலையை மாற்றிக்கொண்டு இப்போது நீங்கள் நல்லபடியாக அரசியல் செய்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் மக்களை கடைநிலைக்கு கொண்டு போகின்ற நிகழ்ச்சிகளில் ஈடுபட நாம் நிறைவு செய்யலாம். அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி. ஒருவேளை திமுக பொருளாளர் ஸ்டாலினுக்கு எதிராக தொடர்ந்து அவர் கடித யுத்தம் தொடங்கி இருப்பதால் அவர் சரியான அரசியலை. நீங்கள் விஷமம் செய்வதில் வல்லவர், மூட்டி விடுவதில் நக்கீரரை விட பெரியவர் என்பதை இப்போது நன்றி நன்றி. நாம நிறைவு செய்யலாம். தொடர்ச்சியான பணிகளுக்கு நன்றி. நேயர்கள், நீங்களும் தொடர்ச்சியான உங்களுடைய நேயர்களுக்கும் கூட பல்வேறு படிகளில் இருந்திருக்கலாம். உங்களுடைய கேள்விகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். தொலைபேசியின் வாயிலாக, சமூக வலைதளத்தின் மூலமாக நேரலையில் இணைந்து கேள்விகளை முன்
வைத்த அத்துணை நேயர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. அந்த வகையிலே மீண்டும் மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.